துஷார ஒருத்தவங்க சொன்னாங்க, அது ஓகே. துஷார் கூட கேப்டன் அந்த இதில் ஏதோ தெரியுறாங்க, இப்போ டாஸ்க்லலாம் கொஞ்சம் தெரியறான் பண்ணுறான். இந்த அரோராமா என்ன பண்ணுறாங்க, கமருதீன் கூட லவ் ஸ்டார்ட் ஆனோடனே அங்கேயே தானே உட்காந்துருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்களாம், பாட்டு பாடுறாங்களாம், அட்வைஸ் பண்ணுறாங்களாம், என்னென்னமோ பண்ணுறாங்களாமே. ஆனால் வேலை செஞ்சிங்களாம்மா? வேலை செஞ்சிங்களா? ஏதாச்சும் 4 வாரமாக ஏதாச்சும் பண்ணிங்களா? கண்டென்ட் அது கொடுத்தீங்களா? வேலையாச்சும் செஞ்சிங்களா? டாஸ்க்காச்சும் விளையாடிங்களா? நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்லாம் என்னன்னு ஊருக்கே தெரியும். நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஒரு பொண்ணு இமேஜ் டேமேஜ் பண்ணுறது எனக்குமே இஷ்டம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த அரோராவை பூசி வச்சுட்டு கலை இந்த பக்கம் வந்துட்டான்னு சொன்னோன்னே கலையும் பூசி வச்சுட்டு மழுப்பிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் திவாகர் இந்த மீம்ஸ் ட்ரால் பார்த்தா கூட தெரியும் அவங்க என்னமோ ஒன்று உள்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது எப்படி சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு அப்பட்டமா நீங்கள் சொல்லுவீங்க? அப்போது வாங்குற காசுக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை, சாப்பிட்டும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஒத்துக்கிறதுல மட்டும் உங்களுக்கு குத்துது கூட இது அப்படின்னு சொன்னால் போட்டு வாங்கினாருல்ல ரம்யாவை சாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாரு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, உனக்கு தைரியம் தான் வேற ஆள் யாராவது சொல்லி எங்கள் 2 பேரை விட்ட அப்படின்னா ஏன் நாமினேஷனில் வந்துருவோன்னு பயமா இருக்கா? அவங்கள பகச்சிக்க பயமா இருக்கான்ற மாதிரி தான் அந்த கேள்விக்கான அர்த்தம். ஆமாம், அந்த கனி குரூப்பில் 8 ஓட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் நான் இதை பதிவு பண்ணுறேன். 7-8 ஓட்டு இருக்கு அவங்க கையில். அவங்கள பகச்சிக்கிட்டா நாமினேஷனில் வந்துடுவோம், ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்துடுவோம். இல்லைனா வந்து வீடே சேர்ந்து நம்மளை கார்னர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்லை எல்லாருமா சேர்ந்து டீஸ் பண்ணுவாங்க. இவர் சொன்ன பிரவீன் ராஜ் இருக்காரு பூமர், அவர் சொன்ன மாதிரி தான். அவர் கேப்டன்சி அண்ணன் சொன்னார், யாரோ சொல்கிற வேலை செய்யல, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்க எல்லாத்தையும் நான் அந்த விஷயத்தில் விட்டுட்டு மற்ற எந்த விஷயம் வச்சுன்னா அவங்கள டாஸ்கில் கார்னர் பண்ணுவேன். அப்படி அவன் எஃப்ஜே அடிக்கடி இப்போ 2 நாள் முன்னாடி திவாகருக்கும் எஃப்ஜேக்கும் அந்த சண்டை வந்துச்சு. கனியாக்காவை திவாகர் பேசினது அந்த ஷர்ட்டு கழட்டிட்டு அந்த பஞ்சாயத்தில் கூட எஃப்ஜே சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இடம் கொடுக்கறதுனால தான் திவாகரும் அந்த பாருவும் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடே போடாதீங்க, யாரும் அவங்ககிட்ட பேசாதீங்க. டேய், நீ யார் லோக்கல் ரவுடி, ராயல் ரவுடி, மாற்றி சொல்லிட்டேன், ராயல் ரவுடி. நீ யார் அவங்களுக்கு சாப்பாடு போட வேணாம்னு சொல்கிறதுக்கு, அவங்ககிட்ட பேச வேணாம்னு சொல்கிறதுக்கு? உனக்கு என்ன உரிமை அந்த வீட்டில் இருக்கோ அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. நீ வெளியில் என்ன வேல்யூ நினச்சிட்டு உள்ளே வந்திருக்கு, அதே ஏதோ ஒரு வேல்யூவோடு தான் அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தன்மானம் முக்கியம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சுயமரியாதை முக்கியம். நீ யார் அதை சொல்கிறதுக்கு? கனியாக்கா உங்களுக்கு பெரிய அக்காவாக இருந்தால் அப்பா டக்கராக இருந்தால் வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் மட்டம் கிடையாது. உங்களுக்கு எஃப்ஜே பெரிய அப்பா டக்கரு கௌரவம் அப்படின்னா சபரியை நீங்கள் வச்சு பார்த்து பொத்தி பாதுகாத்துக்கோங்க. எஃப்ஜேவையும் சபரியும் கனியாக்காக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்குன்னு ஊரில் இருக்க மற்றவங்கலாம் வந்து வேல்யூ விட்டுட்டோ இல்லை அவங்களுக்கான சுயமரியாதையோ விட்டுட்டோ இந்த கேம் ஆட வரல. எல்லாரும் கேம் ஆட வந்திருக்காங்க, அவங்கவுங்களுக்கான வேல்யூ அவங்கவுங்களுக்கானது. அது சரியோ தப்போ அவங்க அதை நம்புறாங்க, அதை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மரியாதை இல்லாமையோ மட்டம் தட்டியோ பேசக்கூடாதுன்றது கனியாக்காக்க மட்டும் இல்லை. கனியாக்கா குரூப்பில் நல்ல கைங்களா இருக்காங்கல்ல, அவங்க நல்ல கனியாக்காவாக இருந்தால், நல்ல கனிவான அக்காவாக இருந்தால், நல்ல மெச்சூர்டு பர்சனாக இருந்தால் எஃப்ஜே நீ இப்படி பேசக்கூடாது, சபரி நீ இப்படி பண்ணாத, நீ உன்னுக்கான விஷயத்துக்கு இங்கே வந்திருக்குன்னா அவங்கவுங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பாங்க. எனக்கும் பாருக்கும் நான் சொல்கிறேங்க பச்சையா, பாருக்கும் கனிக்கும் வெளியிலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் அதை தான்